நின்றோடு கலந்தவனே என் உயிரோடு உறைந்தவனே எனக்காக பிறந்தவனே என் அன்பே. உனக்காயிருப்பேன் உன்னிடலாக நான் வசித்தேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த ஆள் இப்ப ஏன் எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கியா? ஏல பாண்டி, உனக்கு எதுவும் தெரியுமா? இல்ல. அண்ணனா தாலாட்டும் அன்னை மடி நீ சித்திர பூவே ஏ செல்ல மடி நீ கண்ணெல்லாம் நீயாகும் கொள்ளை மதி நீ. இனிமே கணக்கு வழக்கு எல்லாத்தையும் என் பொண்ணுதான் பாத்துக்குவா. இதுக்கு தானே பொண்ணாம்ல பொண்ணு. ஏல பாண்டி, உன் தங்கச்சி எப்படி வந்து நிக்கான்னு பாத்தியா? ஓடி வந்து அண்ணேன்னு அழுதுருக்க வேணா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அண்ணே, உங்ககிட்ட பேச முடியலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே எல்லாத்தையும் என் பொண்ணு பாத்துப்பா. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என் பொண்ணுகிட்டயே கேளுங்க. எப்படி மாறிட்டு ஐயாவை ஒரு செகண்ட்ல மாத்தி போட்டாலே. சரிங்கய்யா. அப்புறம் செலவுக்கு பணங்கன்னா வேணும்னாலும் என் பொண்ணுகிட்டயே கேளுங்க. ஆமா, இனிமே நான் தான் எல்லாத்தையும் பாத்துப்பேன். வரப்புல வேலை மட்டும் நடக்காம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு எல்லாருக்கும். இல்ல பாண்டி, என்னெல்லாம் நடக்கு இங்க? இப்படி மாறிட்டுல வந்து நிக்கா? என்ன இருந்தாலும் இது அவங்க தோட்டம் தானே. அதாத்தா எப்படி இருக்கா? இப்பெல்லாம் நம்மள அவளுக்கு கண்ணுக்கு தெரியாது. கொஞ்சம் அமைதியா இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் தானே. என் மகன் ராமு அப்பயே சொன்னேன், இங்கெல்லாம் வேலை பார்க்க வேணான்னு. கேட்டேனா? இப்ப பாரு, சீரு வண்டுகிட்ட எல்லாம் பேச்சு வேண்டி கிடக்கு. அப்புறம் நீங்க அங்க இங்க சுத்திக்கிட்டு கிடக்காம இருக்கிற வேலையெல்லாம் பாருங்க. அப்படியே நடந்துக்கிறதேம்மா. அண்ணே, அம்மா எப்படி இருக்காங்க? நான் சொல்றது புரியுதுல உங்களுக்கு? அண்ணே, அம்மா மைனி எல்லாம் எப்படி இருக்காங்க? மலரு வேலை பார்க்காம அங்கிட்டு இங்கிட்டும் சுத்திக்கிட்டு தெரிஞ்சுங்க, என்ன நடக்கும்னு தெரியும்ல? ஆமா அண்ணே, என்னை எப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்க? எனக்கு அம்மாவே மைனி பார்க்கணும் போல இருக்கு. அடிப்பாவி, உலகமாக நடிப்படி சாமி இது. இவ உண்மையதான் பேசுறாளா இல்ல நடிக்கிறாளா? ஒன்னும் புரிய மாட்டேங்கி. எல்லாரும் வேடிக்கை தானே பாக்குறாங்க. அப்படியே நின்றுவோம். வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் கூலி வாங்கணும். நடுவுலையே கேட்டா யாருக்கும் கிடைக்காது. அண்ணே, என்னை இப்பவே வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இவ என்ன மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு கிடக்கா? ஒரு நேரம் சத்தம் போடுறா, அப்புறம் அமைதியா பேசிக்கிட்டு கிடக்கா. என்ன நடக்குது? மலரு அண்ணே, இங்க எதுவும் பேச வேணாம், அவங்க எல்லாரும் போகட்டும். சரிமா மலரு, வாமா. அதெல்லாம் அவங்க நல்லா பாத்துக்குவாங்க. சரி அண்ணே, நான் வரட்டுமா? அப்புறமா வந்து உன்னை பார்க்கேன். சரிம்மா. டேய், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கீங்க? பொண்ணுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கூட இருந்து பார்த்து செய்யுங்க. சரிங்கய்யா, நாங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மவனை தண்ணியை போட்டு மட்டையாயிராதீங்க, தோலை உரிச்சிருவேன். சரிங்கய்யா. மலரு, நான் வீடு வரையும் போயிட்டு வரேன். நீ இங்க இருந்து பாத்துக்கோ. இவங்க எல்லாம் உனக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க. சரி. அண்ணே. மலரு, அழாதம்மா. அண்ணே, அம்மா மைனி எல்லாம் எப்படி இருக்காங்க? நீ எப்படிமா இருக்க? இந்த அண்ணனை மறந்துட்டியா? ஏனே எப்படி பேசுற? நான் எப்படி எல்லாத்தையும் மறக்க முடியும்? சரிம்மா மலரு, நீ நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். நீ அங்க இருக்கிறத விட இங்க இருக்கிறது தான் நல்லது. எந்த பிரச்சனையும் வராது. அண்ணே, ஏன் இப்படி பேசுற? அப்போ எல்லாரும் என்ன மறந்துட்டீங்களா? அப்படி இல்லம்மா மலரு, அம்மாக்கும் மைனிக்கும் எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது பத்தியா? இவனை பத்தி உனக்கு தெரியாது, அதனாலதான் சண்டையும் சொல்றேன். எனக்கு புரிஞ்சுட்டு எல்லாரும் என்ன வேணான்னு ஒதுக்கிட்டீங்களா? ஐயோ மலரு, அப்படிலாம் இல்லம்மா. பிரச்சனை வேண்டான்னு தான். சரிண்ணே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். டேய் பாண்டி, குடும்பமே சேர்ந்து இவளுக்காண்டி அழுது ஒப்பாரி வச்சீங்க. இப்ப என்னடா திடீர்னு இப்படி பேசிவிட்ட? இல்லத்த மலரு, இங்க இருக்கிறது தான் நல்லது. அவளை பார்த்தீங்களா எப்படி மாறிட்டான்னு? அதுக்கு போய் அவளை வேணான்னு சொல்ற? அவ உங்க வீட்டு பொண்ணுல, அவ மனசு ரொம்ப வேதனைப்படும்பா. அவளை இப்படி பேசி காயப்படுத்திவிட்டியே. அத்தை, உங்களுக்கு தெரியாது, இந்த பண்ணையாரு நேற்று வீட்டுக்கு வந்து அம்மையை மாட்டிட்டு போயிருக்கான். என்னல சொல்ற? ஆமா, அதான் மலர அப்படி பேசினேன். அவ இங்க இருக்கிறது தான் நல்லது. வீட்டுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாத்தீங்களா? நீ சொல்றதும் கரெக்ட் தான்ல. தேவையில்லாததெல்லாம் எதுக்கு? அவ இங்கனே இருக்கட்டும். சரி வா, நம்ம போய் வேலையை பார்க்கலாம். இல்லைன்னா அந்த மனுஷன் வந்து இதுக்கு 2 ஏசி ஏசுவியான். சரித்த. இவளுக்கெல்லாம் போய் பாடிகார்டா இருக்க வேண்டிய இருக்கு. வேற எதுவும் வேணுமா என்ன? இல்ல, ஒன்றும் வேணாம். டேய் பண்ணையாரு பாயிலே, எல்லாம் ஒன்னாலதான்டா. வசமா ஒரு நாளைக்கு இருக்கு.
ஆமா, ஏன் இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்க? ஏதாவது வேணுமா என்ன? இளநீ வேணா வெட்டி தரட்டுமா? அதான் ஒண்ணு வேணான்னு சொல்றேன்ல. போடா இங்க இருந்து. ஆமாண்டி, எனக்கு தேவைதான் பாரு. வேலை இல்லாம உன் பின்னாடி நிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் உன் அப்பனை சொல்லணும். அப்ப அந்த ஆளை போய் சொல்லு. திமிரு பிடிச்சவ. ஏ சுக்கி மலர் இங்கே இருக்காடி. இந்த குரங்கு ரெண்டும் இங்க வந்துருச்சா? இனி 3 சேர்ந்து அட்டகாசம் பண்ண போதுக. என்னடி இவன் வேற நிக்கா? ஆமா, என்ன இந்த பக்கம்? இல்ல மலரை பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தாச்சுல, கிளம்பலாம். டேய் போடா அந்த பக்கம். அசிங்கப்படுத்துறாளே. ஏட்டி மலரு, இவ வேற நிக்கா. எப்படி சொல்றது இவளுக்கு கிட்ட? ஏட்டி உன் முகமே ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு. அப்படி ஒண்ணு தெரியலையே. அது அது வந்து ஒன்றும் இல்லட்டி. இவனை என்ன சொல்லி அனுப்பி வைக்கலாம்? ஐடியா. டேய் போய் ஒரு இளநீ கொண்டு வா. நல்லா பொறுமையாவே எடுத்துட்டு வா. போறேன். ஏட்டி என்னட்டியாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்கவ? அண்ணே அண்ணே என்னட்டி சொன்னாவ? என்ன இங்கனையே இருன்னு சொல்லிட்டாவடி. அப்படியா சொன்னாவ? ஆமாட்டி, என்னால இங்க இருக்க முடியாது டி. அண்ணன் ஏன் இப்படி பேசுனாவன்னு தெரியல. விடுட்டி பாத்துக்கலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டி. அண்ணன் பேசுனதை என்னால தாங்கிக்க முடியல. இப்ப நான் என்ன டி பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது வேலை டென்ஷனா இருப்பாங்க. இல்ல அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்படிலாம் பேச மாட்டாவ. இனிமே நான் அந்த வீட்டுக்கு வர முடியாதுல டி. அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன டி இவ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? சரிடி மலரு, இதை விடு. நம்ம எப்பவும் போல பாட்டு பாடி சந்தோஷமா ஒரு குத்தாட்டம் போடுவோம். என்னடி சொல்ற? இல்ல வேணாம், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ போனை பாத்தியா என்ன? எவ்வளவு வைரலா ஒரு பாட்டு போய்கிட்டு இருக்கு. வாங்கடி நம்மளும் பாடலாம். இந்த பண்ணி என்ன வெறுங்கைய வீசிக்கிட்டு வரையா? தோட்டத்துல ஆள் இல்ல, எல்லாரும் சாப்பிட போயிருக்காவ. வந்ததுக்கு அப்புறம் பறிச்சு தரேன். சரி வாட்டி மலரு. சரி. என்ன பண்ண போறாளுன்னு தெரியலையே. யாரா கூடமா பண்ணி அந்த பண்ணையார்கிட்ட மாட்டி விடாம இருந்தா சரி. என்னாச்சு இவளுக்கு? திடீர்னு கை காலெல்லாம் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. டேய் என்னை பார்த்தா கை கால் ஆட்டுற மாதிரியா தெரியுது? டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கமா டான்ஸ். ஓ, டான்ஸ். 3 குரங்குகளும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. என்ன சொன்னீங்க? அது அது வந்து வாழு ஒண்ணுதான் முளைக்கலன்னு சொன்னேன். மத்தபடி எல்லாம் அப்படியே இருக்கு. கொன்னுடுவேன் கொன்னு. மணி வேணா, வீட்டை சொல்லிடுவேன். சரி. அடி சுக்கி நீயே வாடி. அட பத்தி பயபுள்ளுகளா. நல்லாத்தே இருக்கு. ஒரு நிமிஷம் சிரிக்க வச்சுட்டாளுகளே. சுக்கி போதும் டி. பெரிய பொண்ணு, இப்ப 2 பேரும் நிறுத்த போறீங்களா என்ன? விடு, நல்லா தானே இருக்கு. என்ன? இல்ல, நல்லா தானே ஆடாளுக, அதான் சொன்னேன். அவளுக்கு ஆடுவாளுக, நீ வேடிக்கை பார்ப்ப. அப்படி இல்ல. இங்க என்ன டான்ஸ் ஷோவா நடந்துட்டு இருக்கு? நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்க. போடா மொத. மலரு, நீ ரொம்ப தாண்டி பேசுற. டியா என்னடா? சிவா கிட்ட சொல்லணுமா என்ன? நான் உங்க அப்பா கிட்ட சொல்லட்டுமா? என்ன வாங்கினதெல்லாம் மறந்து போயிட்டோ? எதுவும் ஞாபகப்படுத்தணுமா என்ன? சாரி, வாயை மூடிக்கிட்டு நிக்கேன். குரங்குகளா, போதும் நிறுத்துங்கடி. யார்ட்டையும் இப்படி பண்ற? நீயும் வரமாட்டேங்கிற, எங்களையும் சந்தோஷமா ஆட விட மாட்டேங்க. என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? அதானே, பாக்குறதுக்கு நல்லா தானே இருந்துச்சு. டேய் கொன்னுடுவேன் கொன்னு. வர சிறுவண்டெல்லாம் நம்மள பேசுதே. டேய் மணி, என்னடா உன் நிலைமை இப்படி ஆயிட்டே? சரி போதும், நீங்க ஆடுனதெல்லாம் நல்லாத்தே இருக்கு. பாட்டு அண்ணனை பாத்தியா அப்பாச்சியா கேட்டியான்னு போங்கடி அந்த பக்கம், லூசுகளா. அடியே மலரு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையாடி? அதெல்லாம் நல்லாத்தே இருக்கு. ஆனா எனக்கு தாட்டி ஒன்றும் புரியல. சிவா வருவான், வந்ததுக்கப்புறம் சொல்லித்தர சொல்றேன். ஏட்டி நிஜமாவா சொல்ற? உன கொன்னு வேண்டி இதுக்கு மட்டும் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. வாட்டி பெரிய பொண்ணு, நம்ம போலாம். தோட்டத்துக்கு வந்திருக்காளே, தனியா இருப்பாளேன்னு வந்தோம். இவகிட்ட போய் வந்தோம் பாரு, நம்மள சொல்லணும். கோச்சுக்காதடி, சும்மா தான் சொன்னேன். போடி முத. நீ என்ன இப்படியே நிக்க? நடைய கட்டுறி. நில்லுங்கடி, நாளைக்கு பார்க்கலாம். நான் சும்மா தாண்டி சொன்னேன். யாருமே இல்லைன்னா எனக்கு தனியா போர் அடிக்கும். வாய் பேசினேல, அப்ப தனியாவே கடை. அதான் நான் இருக்கேனே. தொலைச்சிருவேன் தொலைச்சு.
போட அந்தால. இருடி, உன்னை ஒரு நாளைக்கு வச்சிருக்கேன். என்னத? உனக்கும் உன் அப்பனுக்கும் தாண்டி சொல்றேன். அந்த ஆள் வருவான் சொல்லு. வாய் கொழுப்பெல்லாம் ஜாஸ்தி தான். இப்போ உன்னை எதுவும் பண்ண முடியாம நிக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ தனியா மாட்டுனதுக்கு உன்னை. என்னடா வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு? என்ன களி திங்கணும்னு ஆசை வந்துட்டோ? என்ன ரம்யா, இந்த கேஸ்ல ஒரு எவிடன்ஸ் கூட மாட்ட மாட்டேங்கி. எதுலையாவது இந்த பண்ணையார சிக்க வச்சிடலான்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே. அப்பதான் மலர் அங்க இருந்து கூட்டிட்டு வர முடியும். ஆன்ட்டி இதுல ஹெல்ப் பண்ணா நடக்கும். ஆனா அவங்க தான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. சார், நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க ரம்யா. கொஞ்ச நாளைக்கு அவங்கள இங்க கூட்டிட்டு வந்துடலாமே. எப்படி இருந்தாலும் மலர வளர்த்தவங்க தானே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதே. அட ஆமா, எனக்கு ஏன் இந்த யோசனை வரல? கிரேட் ரம்யா. போங்க சார், என்ன ரொம்ப டைம் புகழ்றீங்க. எனக்கு வெக்க வெக்கமா வந்துட்டு. அட முட்டாள் ராமையா, கேஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க இங்க வந்து இருக்கிறதுக்கும் என்ன இருக்கு? ஆமா. அந்த தம்பி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா என்ன சொல்றீங்க? அடே ஆமாண்டா, ராமையா சொல்றதுல என்ன தப்பு? நீயே நல்லா யோசிச்சு பாரு. கமலாவோட ஃபேமிலி இங்க இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கும் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுத்து கிருஷ்ணனுக்கும் அந்த பண்ணையாருக்கும் என்ன பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கலாம்ல? ஆமா, அம்மானா அம்மாதான். நான் தான் சொன்னேன் இல்ல சார். பாருங்க, நான் சொன்னதான் அம்மாவும் சொல்றாங்க. ஆமா ராமையா, நீ சொல்றதுதான் கரெக்ட். டேய் சிவா, ஃபர்ஸ்ட் அவங்களை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கான ஏற்பாடை பண்ணு. அதுக்கப்புறம் கமலா கிட்ட பேச்சு கொடுத்து நான் எல்லாத்தையும் கறக்குறேன். என் மருமக வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த ஹெல்ப்பை நான் பண்ண மாட்டேனா என்ன? இந்த கேஸுக்கும் மலர் வீட்டுக்கு வர்றதுக்கும் என்னதான் இருக்கு? அட முட்டாள் ராமையா, பண்ணையார பத்தி தெரிஞ்சாதானே ஈஸியா அவனை ஜெயில தள்ளிட்டு மலரை கூட்டிட்டு வர முடியும். ஆமா ஆமா, இது ரொம்ப முக்கியமே. வந்துட்டாடா, ஆக வேண்டிய வேலையை பார்க்காம இதே பொழப்பா சுத்துங்க. அவதே போயிட்டால, திரும்பவும் ஏன் இப்படி பண்றீங்க? அடியே சும்மா இருட்டி. அட நீ சும்மா இருமா, உன்னாலதான் அவனும் கெட்டு போறான். டேய் சிவா, அக்கா சொல்றத கேளு. அவதான் போயிட்டால, திரும்பவும் ஏன்டா இப்படி பண்ற? ராதா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். என் விஷயத்துல தலையிட்டு கிடக்காத சொல்லிட்டேன். பாத்தியாமா உன் மாவன் எப்படி பேசுறான்னு? அவன் பேசுறது என்னடி தப்பு இருக்கு? பாவுண்டி அந்த பொண்ணு திடீர்னு வந்து இப்படி கூட்டிட்டு போனா என்ன பண்றது? நம்மளாமா அனுப்பி வச்சோம். இவங்க இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. நானும் விசாரிச்சு பார்த்தேன். இங்க இருந்ததை விட அந்த பொண்ணு அங்க ரொம்ப சந்தோஷமாவே இருக்கா. அவங்க அம்மா நல்லாவே பாத்துக்கிறாங்க. ஏண்டி இப்ப வந்தவங்க பெருசா போயிட்டாங்க, அப்ப கமலா பாசத்தை ஊட்டி வளர்த்துருக்கா. அது நமக்கு தெரியுது, அந்த பிள்ளைக்கு தெரியலையே. போனவளையே திருப்பி திருப்பி பேசுறதுனால ஒன்றும் ஆக போறதில்ல. பேசாம சிவாவுக்கும் ஆயுஷுக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கிற வழியை பாருங்க. ராதா, பேசாம போயிரு சொல்லிட்டேன். ம், நான் பேசினாதான் பிடிக்காதே. அம்மைக்கும் மாவனுக்கும் எனம் பண்ணி தொலைங்க. எனக்கு தேவையா? நல்லது சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும். அவங்க பாட்டுக்கு வந்தாக, பட்டாசு மாதிரி வெடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்களே. அவ அப்படித்தேன், எப்ப பாரு எதையாவது சொல்லிட்டே கிடப்பா. டேய் சிவா, நீ ஆக வேண்டிய வேலையை பாடுறா, சரியா? சரிம்மா. என்ன ரம்யா அப்படி பாக்குறீங்க? எனக்கும் இப்படி அம்மா கிடைச்சா நல்லாதே இருக்கும். உயிரோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என்